இந்த குரு சனி யோகமா தோஷமா? குரு தனித்து இருக்கிற ஜாதகத்துல விட ராகு பகவான் சேர்றாருன்னு வச்சுக்கோங்க, குரு சண்டால யோகம். சனி பகவான் சேர்றாருன்னு வச்சுக்கோங்க, அதுவும் குரு சண்டால தோஷம், பிரம்மகத்தி தோஷம்லாம் சொல்றாங்க. ஒன்னும் குரு தனித்து இருக்கிறது நல்லதா அல்லது கிரகங்களோட சேர்ந்து இருக்கிறது நல்லதா, எந்த கிரகத்தோட சேர்ந்து இருக்கு நல்லது? என்னைய பொறுத்தவரையும் நான் இது முழுக்க நல்ல ராஜயோகம்னு சொல்லுவேன். குரு பகவானுக்கு புத்திர காரத்துவம்ங்கிறாங்க, குழந்தைன்னு சொல்றாங்க. சனி பகவானுக்கு முதுமை, ஒரு குழந்தை பிறந்திருக்கு, உங்க வீட்டுல ஒரு வயதான பெரியவர்கள் இருந்து அந்த வழி நடத்தினா அந்த குழந்தை அறிவுபூர்வமா வளருமா வளராதா? அப்ப குருவாகிய அந்த குழந்தையை நல்ல மெச்சூரிட்டி பக்குவமான அந்த வயதான சனி பகவானுடைய சேர்க்கையில ரெண்டும், ஒரு அறிவு கிரகமும் ஒரு முதுமை கிரகமும் சேரும் பொழுது, இந்த குரு பகவான் அந்த சனி பகவானோ அல்லது சனி பகவான குருவோ இணையும் பொழுது வாழ்க்கையில துன்பம், துயரம், கஷ்டம், நஷ்டம் அனைத்தையும் பட்டு ஒரு கரெக்டா தப்புது சரி எதுன்னு கண்டுபிடிக்கக்கூடிய விஷயங்கள்ல இந்த குரு சனி சேர்க்கை கை தேர்ந்தவங்களா இருப்பாங்க. அதனாலதான் அந்த புதனும் வலுத்து இருந்தா பெரிய உச்சபட்சமான அரசு பதவிகள் எல்லாம் இவங்க போய் கையெழுத்து படக்கூடியவங்க. கையெழுத்து போட்டா செல்லும். ஆனால் நான் கடைசி நிமிஷம் வரையும் போராடிக்கிட்டு இருக்கேன், ஆனா எதுவுமே நடக்கிறது இல்ல. சும்மா குரு சனி சேர்க்கையை புகழ்ந்து பேசுறாங்க. தோஷம் தான். நான் தோஷம் இல்லைன்னு சொல்லல, தோஷத்தினுடைய அளவை விட யோகத்தினுடைய அளவு அதிகமா இருக்குன்னு சொல்றேன். அப்ப இந்த தோஷத்தை அவங்க நிவர்த்தி பண்ணிக்கிட்டா, பிரம்மகத்தி தோஷ நிவர்த்தி கிணறுனே ஒண்ணு இருக்கு 22 தீர்த்தங்கள். இப்போ ஒவ்வொருவருமே தனக்கு ஏற்பட்ட சாபத்திற்கு இந்த தோஷம் நிவர்த்தி ஆன உடனேயே உங்க வாழ்க்கையில மிகப்பெரிய வெளிச்சம் வருது. ஐயா சுகமே சொல்லு ஐயா. சுகமே சொல்கம், குரு வாழ்க, குருவே துணை ஐயா. குருன்னு சொன்னதுக்கு அப்புறம் நம்ம அதிலே ஆரம்பிச்சிருவோம். சரி. குரு சனி இது ஒரு 20 வருஷத்துக்கு ஒரு தடவை பிறக்கிற எல்லாத்துக்குமே இந்த குரு சனி இருக்கும். நிச்சயமா. இந்த குரு சனி யோகமா தோஷமா? எனக்கு இந்த ஜோதிட சாஸ்திரத்துல சின்ன வயசுல இருந்து ஐயாவோட பார்த்துக்கிட்டே இருப்பேன். குரு பகவான் தனித்த அந்தணன் அமர்ந்த மனை பால்பட்டு போகுங்கிறாங்க. குரு தனித்து இருக்கக்கூடாது, ஏதாவது ஒரு கிரகத்தோட சேர்ந்து இருக்கணும். அப்ப சேர்ந்து இருந்தாத்தான் அந்த கிரகத்தை தூண்டி குரு பகவானும் சேர்ந்து அந்த ஜாதகத்துக்கு யோக பலனை கொடுக்குங்கிறாங்க. அப்ப குரு தனித்து இருக்கிற ஜாதகத்துல விட ஒரு கிரகம் சேரும் பொழுது, இப்போ உதாரணத்துக்கு ராகு பகவான் சேர்றாருன்னு வச்சுக்கோங்க, குரு சண்டால யோகம். சனி பகவான் சேர்றாருன்னு வச்சுக்கோங்க, அதுவும் குரு சண்டால தோஷம், பிரம்மகத்தி தோஷம்லாம் சொல்றாங்க. என்னையா அது தனித்து இருந்தா பிரச்சனைங்கிறீங்க, சேர்ந்தாலும் பிரச்சனைங்கிறீங்க. அப்ப எது இதுல சரி? ஒன்னும் குரு தனித்து இருக்கிறது நல்லதா அல்லது கிரகங்களோட சேர்ந்து இருக்கிறது நல்லதா, எந்த கிரகத்தோட சேர்ந்து இருக்கு நல்லது? அதே விட மற்ற கிரகங்களோட சேர்ந்து இருந்தாலும் குருவுக்கு புதன் பகை கிரகம், சுக்கிரன் தேவகுரு அசுரகுரு யுத்தங்கிற மாதிரி சொல்லப்படுறதுனால இதற்கு ஒரே விட யார்கிட்ட இருக்குங்கிறத நான் ரொம்ப காலம் எல்லா நூல்களையும் படிச்சு பார்த்தேன். அதுல பிரம்மகத்தி தோஷம் போட்டிருந்துச்சு, மகாபாவக தோஷம், குலைபாதக தோஷம், பலரை குருவை கைவிட்ட பாவம், இப்படிலாம் போட்டிருந்துச்சு. அப்புறம் சில நிறைய நல்ல விஷயங்களும் இதுல போட்டிருந்துச்சு. குரு சனி சேர்க்கை, அதாவது இந்த குரு சனி சேர்க்கை இருக்கிறவங்க பார்த்தீங்கன்னா, குருவுக்கு நீதித்துறை சனி பகவானுக்கு நீதித்துறையிலே பிரபலியமான உச்சத்தை தொற்றவங்களாம் அந்த குரு சனி சேர்க்கையில இருக்கிறாங்க. சட்ட வழக்கு அறிஞர்கள் குரு சனி சேர்க்கையில இருக்கிறாங்க. வாதாடும் திறமை, ஒரு விஷயத்தை நுணுக்கமாக கற்றுக்கிட்டு இன்னொருத்தட்ட பேசி புரிய வைக்கிறது, இது குரு சனி இருக்கிறாங்க. கூடவே புதன் பகவானும் நல்லா இருந்தா ஜட்ஜஸ் ஆயிடுறாங்க, சின்ன வயசுலயே நீதிபதி ஆயிடுறாங்க. அப்ப நிறைய நல்ல விஷயங்கள் இதுக்குள்ள இருக்கு. நான் நல்ல விஷயங்களை பத்தி அடுத்தடுத்து சொல்றேன். அப்ப ஏன் இது பிரம்மகத்தி தோஷம்னு சொல்லப்படுது, சண்டால தோஷம்னு ஏன் சொல்லப்படுது அப்படின்னா, புலிபாணியாட்ட தான் போனேன் நான். ஐயாவினுடைய நூல்ல சொல்றாரு, காணப்பா குருபதியின் நிலையை பாரு, கணமுள்ள ராசி நின்ற நிலையை பாரு, வீணப்பா லக்னேசன் நிலையை பாரு, விதமான ஜென்மனுடன் திசையை பார்த்து ஊனப்பா உண்மனதை திடப்படுத்தி உத்தமனை உள்வினையை எடுத்து சொல்லு, போகிறது கடாட்சத்தாலே புலிப்பாணி வியம்பினேன்ட்டார். அப்புறம் தான் எனக்கே புரிஞ்சிச்சு, ஐயா பாருங்க அன்னைக்கே சொல்லியிருக்கிறார், ஒரு சேர்க்கை என்பது எத்தனை பாகைக்குள்ள சேர்ந்திருக்கு, டிகிரின்னு சொல்லுவாங்க. டிகிரி குரு சனியினுடைய இணைவு ஒரு வீட்டுல இருக்குன்னா எத்தனை டிகிரிக்குள்ள இருக்கு. அந்த குருவிற்கு சாரம் கொடுத்த கிரகம், இப்ப குரு ஒரு நட்சத்திரத்துல நிக்கிறாருன்னா அதே நட்சத்திர பாதத்துலதான் சனி பகவான் நிக்கிறத முழுமையான சேர்க்கை. 6 டிகிரிக்குள்ள இணைவாகிறத முழுமையா குரு சனி சேர்க்கை அப்படின்னு சொல்றாங்க. ஒரு எக்ஸாம்பிள் சொன்னா, பூரட்டாதியில குரு இருக்கு, அதே இதுல சனி இருக்கணுமா? பூரட்டாதி 2ஆம் பாதத்துல குரு இருக்கிறாரு, அதே இடத்துல சனி பகவானும் பூரட்டாதி 2ஆம் பாதத்துல இருக்குன்னா ரொம்ப பரசுர சேர்க்கை. பூரட்டாதி 3ஆம் பாதத்துல அது மாதிரி இருந்தாலும் சேர்க்கை தான். அந்த டிகிரி கணக்குன்னு ஒண்ணு இருக்கு. அல்லது குரு பகவானுடைய அந்த சமசப்தம பார்வை, எங்கேயாவது இருந்து குருவினுடைய பார்வையோ சனீஸ்வர பகவானுடைய பார்வையோ
இருக்கிறதையும் பிரம்மகத்தி தோஷம் குரு சனி சேர்க்கை இருக்கிறதையும் சொல்றாங்க. அது ஒரு சேர்க்கைன்னு சொல்றாங்க. பார்வை 7ஆம் இடத்துல இருந்தாலும் சொல்றாங்க. ஆனா ஐயா என்ன சொல்றாங்கன்னா, ஒரு கிரக சேர்க்கை வந்து அந்த இடத்துல யார் இருக்கா, அந்த வீட்டின் அதிபதி எங்க இருக்காரு, அதுக்கு சாரம் கொடுத்தவன் எங்க இருக்கா, நட்சத்திர வீட்டின் அதிபதி எங்க இருக்கிறாரு, பாவகத்துல அந்த கிரக சேர்க்கை மாறி இருக்குதா, இல்ல கடைசி பாதத்துல நிக்கிற கிரகம் பாத்தீங்கன்னா பாவகத்துல மாறி. ஆமா ஆமா, ராசி நிறைய பேத்து பாத்துக்கோ பாவ கட்டத்துல மாறி போயிடும். சனி கீழே வந்து நிக்கும். சேர்க்கைன்னு எடுத்து பேச முடியாது. அப்புறம் இதுல ஏதாவது ஒண்ணு வக்ரமா இருக்கும். அப்ப எப்படி வீடு கொடுத்தவன் எங்க இருக்கிறாரு, சாரம் கொடுத்தவன் எங்க இருக்கிறாரு, லக்னாதிபதி எங்க இருக்கிறாரு, எந்த கிரகம் பார்க்குது, எந்த கிரகத்தினுடைய அங்கீசத்துல இருக்கு, இவ்வளவையும் பார்த்து கால்குலேஷன் போடுற கூட சேர்க்கையான்னு கண்டுபிடிக்கிறதுக்கே பல விதிகள் இருக்கு. அப்புறம் தான் நம்ம வந்து அதை பத்தி யோகமா தோஷமானே பயப்படணும். என்னைய பொறுத்தவரையும் நான் இது முழுக்க முழுக்க நல்ல ராஜயோகம்னு சொல்லுவேன். ஓ, யோகம்னே சொல்றேன். ஆமா, குரு பகவானுடைய ஆற்றலை சனி பகவானுடைய ஆற்றலை நான் யோகம்னே சொல்லுவேன். ஒரு சின்ன உதாரணம் ஐயாட்ட கேட்கிறேன் நான். குரு பகவானுக்கு புத்திரகாரத்துவம் உயிர்காரத்துவத்துல குழந்தைன்னு சொல்றாங்க. சனி பகவானுக்கு முதுமை, வயதானவர்கள் அப்படின்னு மாற்றுத்திறனாளிகள், இதெல்லாம் எல்லாமே சனி பகவானுடைய காரத்துவம்னு சொல்றேன். இப்போ உங்க வீட்டுல ஒரு குழந்தை பிறந்திருக்கு, அறிவு குழந்தை, அழகான குழந்தை, நிறைய உலக விஷயங்கள் எல்லாம் கற்றுக் கொடுக்கணும்னு நினைப்பீங்க. உங்க வீட்டில் ஒரு வயதான பெரியவர்கள் இருந்து அதை வழி நடத்தினா அந்த குழந்தை அறிவுபூர்வமா வளருமா வளராதா? இதுதானே எல்லாம் சொல்லிட்டு இருக்காங்க. தாத்தா பார்த்து வளர்ந்த பிள்ளை கெட்டது இல்லைம்பாங்கல்ல. அப்ப குருவாகிய அந்த குழந்தையை நல்ல மெச்சூரிட்டி பக்குவமான அந்த வயதான சனி பகவானுடைய சேர்க்கையில ரெண்டும், ஒரு அறிவு கிரகமும் ஒரு முதுமை கிரகமும் சேரும் பொழுது அந்த அறிவும் முதுமையும் வளர்ச்சி அடையுமா குறைஞ்சு போயிடும்? அருமை அருமை, வளர்ச்சி அடையும். ஒழுக்கமான முறையில் வேற இருக்கும் வளர்ச்சி அடையும். அடுத்து குரு பகவானுக்கு வந்து லோக காத்திரத்தை தங்கம்னு சொல்லுவாங்க. அதனாலதான் பொன்னன், மன்னவன், பொன்னன் அப்படின்லாம் ஐயா புலிப்பானியா சொல்றாங்க. சுத்த தங்கம். அதை வச்சு என்ன பண்ண முடியும்? ஒன்றும் பண்ண முடியாது. அந்த தங்கத்துல செம்பு சேர்த்து எல்லாம் சேர்த்து வேலைப்பாடு செய்து ஊதி உருக்கி அதை ஒரு நிலைக்கு கொண்டு வந்து ஆபரணமா மாற்றும் போது ஒரு கடினமான ஒரு உழைப்பு ஒருத்தர் கொடுக்குறாரு பாருங்க. தச்சர், ஆசாரி கொடுக்குறாரு பாத்தீங்களா? அந்த உழைப்புக்கு காரத்துவம் வைக்கிற கிரகம் இது சனி பகவான். அப்ப பியூரான அந்த தங்கத்தை தன்னுடைய உழைப்பு மூலியமா புடம் போட்டு அழகான ஆபரணமா மாத்திடுறாங்கல்ல. அப்ப குருவும் இந்த குரு பகவான் அந்த சனி பகவானோ அல்லது சனி பகவான குருவோ இணையும் பொழுது வாழ்க்கையில துன்பம், துயரம், கஷ்டம், நஷ்டம் அனைத்தையும் பட்டு ஒரு புடம் போட்ட தங்கம்மா கண்டிப்பா வந்துருவாங்களா, வரமாட்டாங்களா? நிச்சயமா வருவாங்க. ஒரு பவுன் கூட அதனால 8 கிராம். அப்ப அந்த குரு சனி சேர்க்கை நீ சொன்ன மாதிரி 8 சனி பகவானுடைய ஆதிக்கம். அப்ப வாழ்க்கையில எத்தனை கஷ்டப்பட்டாலும் இந்த குரு சனி சேர்க்கவங்க சொந்த காலில் நிக்கணும்னு நினைக்கிறேன். அது ஒண்ணு உண்மை. கண்டிப்பா தன்னுடைய சொந்த காலில் நிக்கணும். தன்னுடைய சொந்த முயற்சியில எல்லா விஷயமே தனக்கு சாதகமா நடக்கணும். அந்த சாதகமா நடக்கிறதுக்கு குரு தனித்து இருக்கிறவங்க மேக்சிமம் நீங்க பாருங்க, கொஞ்சம் பொறுமையா இருக்க மாட்டாங்க. அதாவது குரு வந்து அமைதிக்கான கிரகமா இருந்தாலும் கூட ஸ்ட்ரைட் ஃபார்வர்டா இருப்பாங்க. நடக்கணும், இருக்கும், ஆகும், ஆகாது அப்படிம்பாங்க. இந்த சனி பகவான் கூட சேரும் பொழுது கொஞ்சம் ஃப்ளெக்சிபிலிட்டி வந்துடும். சரிங்க, பார்த்துக்கலாம், சரி நீங்க சொன்னதை நான் யோசனை பண்றேன், அதுக்கப்புறம் செய்கிறேன் அப்படிம்பாங்க. அப்போ அந்த சனி பகவானோட குரு இணையும் பொழுது ஒரு விஷயத்தை உள்வாங்கி அந்த சனி பகவானுடைய அந்த பணிவும் குருவினுடைய அறிவும் ரெண்டும் கலங்கும் போது ஒரு அற்புதமான கலவையான சேர்க்கையா அந்த குரு சனி சேர்க்கை நிச்சயம் அந்த ஜாதகத்துல நல்ல பலனளிக்கக்கூடிய சேர்க்கையா வந்துருது. மிக பெரிய அறிவாளிகளை எல்லாம் இந்த சேர்க்கை உருவாக்கி இருக்கு. இயற்பியல் துறையில அதே போல சனி பகவானுக்கே உண்டான அந்த இரும்பு சார்ந்த துறைகள்ல குரு பகவானுக்கே உண்டான அறிவு தொழில்நுட்ப இன்னைக்கு உள்ள நவீன டெக்னாலஜி தொழில்நுட்பங்களை எல்லாம் தெரிந்து வைத்திருக்கக்கூடியவர்கள் இந்த குரு சனி சேர்க்கை உள்ளவர்களா இருக்காங்க. இன்னைக்கு காலத்துக்கு தகுந்த மாதிரி எப்படி இதை அப்டேட் பண்ணணுங்கிற தெரிஞ்சிருக்கக்கூடிய நுணுக்கங்களா இருக்கிறவங்க குரு சனி சேர்க்கையா இருக்கிறவங்க. அதே மாதிரி ஒரு வித்தை, ஒரு ஞானம், ஒரு கல்வி, இதை பூரா பார்த்தீங்கன்னா ரொம்ப ஈஸியா கிரகித்துக்கக்கூடியவங்களா இருப்பாங்க இந்த குரு சனி சேர்க்கை இருக்கிறவங்க. அடுத்து இந்த குரு பகவான் வந்து ஒரு இடத்துல வந்து பஞ்சாயத்து நடக்குதுன்னு வச்சுக்கோங்க. இன்னைக்கு வந்து ஒரு வாதாடக்கூடிய ஒரு பிரச்சனை வருது, அல்லது குடும்பத்திலே ஒரு சச்சரவுகள் ஏற்படுதுன்னா இந்த குரு பகவானுடைய பார்வை இருக்கிறவங்க வந்து அதை கரெக்டாக ஜட்ஜ் பண்ணிடுவாங்க. அதனால தான் அதுக்கு வந்து நீதிபதி கிரகம் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ நீதிக்கு காரகரான சனி பகவானும் கூட சேரும் பொழுது அந்த நீதியை வழங்குறதுல கரெக்டாக தப்புது சரியதுன்னு கண்டுபிடிக்கக்கூடிய விஷயங்கள்ல இந்த குரு சனி சேர்க்கைங்க கை தேர்ந்தவங்களா இருப்பாங்க. அதனால தான் அந்த புதனும் வலுத்திருந்தா பெரிய உச்சபட்சமான அரசு பதவிகள் எல்லாம் இவங்க போய் கையெழுத்து போட்டால் செல்லும் அப்படிங்கிற அளவுக்கு அறிவுபூர்வமாகவும் இருக்காங்க. ஆனால்
அங்கேதான் ஐயா சொல்லியிருக்கிறார். இந்த சேர்க்கை நல்ல பாவகங்கள்ல இருந்து, ராசி கட்டத்தில் 12 பாவங்கள் இருக்கு, லக்னத்தின் அடிப்படையில் அந்த பாவகம் மாறும். காலபுருஷ தத்துவத்தின் அடிப்படையில் மேஷத்திற்கு, மேஷம் முதல் ராசி, 9, 10 குடையவனா வர்றாங்க குருவும் சனீஸ்வரனும். அப்ப அந்த குரு சனி சேர்க்கைக்கு தர்ம ஹர்மாதிபதி சேர்க்கை, தர்ம ஹர்மாதிபதி யோகம் நீண்ட நெடிய புகழையும் ஆயுளையும் செல்வத்தையும் கௌரவத்தையும் அந்தஸ்தையும் கல்வியையும் அறிவுறுத்தியையும் கொடுக்கக்கூடிய யோகம். ஆனா நல்ல பாவகங்கள்ல இருக்கணும், அப்பத்தான் முழுமையா அந்த யோகத்தை அந்த ஜாதகர் அனுபவிக்க முடியும். அதுல ஒரு சிக்கல் இருக்கு. குரு பகவானுடைய திசை 16 வருடம், சனி பகவானுடைய திசை 19 வருடம், அடுத்தடுத்து வரக்கூடிய திசைகள். அப்ப அந்த கிரக சேர்க்கை இருக்கிறவங்களுக்கு பொதுவாக வந்து ராகு பகவானுடைய நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கோ, செவ்வாயினுடைய நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கோ, சந்திரனுடைய நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கோ, சூரியனுடைய நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கோ மத்தியமமான வயசுல இந்த 2 திசைகளுமே வந்துடும். சூரியன்ல பிறந்தவங்க 6, சந்திரன்ல 10, செவ்வாய் 7, ராகு 18. சுக்கிரன் பார்க்க மாட்டாங்க. குரு சனிலே ஓடிடும். இந்த மாதிரியா அந்த குரு பகவானுடைய திசையும் சனி பகவானுடைய திசை வரும். இந்த கிரக சேர்க்கை இருக்கிறதுக்கு இவ்வளவு பெரிய ராஜயோகம் சொல்லப்படும் பொழுது சிலர் பார்த்தீங்கன்னா, நம்ம இதுல நிறைய கமெண்ட்ஸ் போடுவாங்க பாருங்க, எனக்கு ஒண்ணுமே கொடுக்கல, பிரச்சனைகளை தான் கொடுக்குது, என் குழந்தை ஒழுங்கா படிக்கல, அல்லது குரு சனி சேர்க்கையினால எனக்கு குழந்தை பாக்கியமே நிக்கல, அல்லது குழந்தை வந்து அபார்ஷன் ஆயிருச்சு, அல்லது எனக்கு பிறக்கிற இந்த குழந்தை என் சொல் பேச்சே கேட்கறது இல்லை, நான் கடைசி நிமிஷம் வரையும் போராடிக்கிட்டு இருக்கேன், ஆனால் எதுவுமே நடக்கிறது இல்லை, சும்மா குரு சனி சேர்க்கையை புகழ்ந்து பேசுறாங்க, தோஷம் தான் அப்படிமா. நான் தோஷம் இல்லைன்னு சொல்லல, தோஷத்தினுடைய அளவை விட யோகத்தினுடைய அளவு அதிகமா இருக்குன்னு சொல்றேன். அது ஐயா சொல்லியிருக்கிறாருன்னு சொல்றேன், நானே சொல்லல. அப்ப இந்த தோஷத்தை அவங்க நிவர்த்தி பண்ணிக்கிட்டா, நீங்க அதுக்கு தான் இந்த சேர்க்கையை பத்தியே கேக்குறீங்கன்னு எனக்கு புரியுது. உண்மை, இந்த நிறைய பேருக்கு இருக்கு, அவங்க கஷ்டத்தை சொல்றாங்க. இந்த தோஷத்தை நிவர்த்தி பண்ணிக்கிட்டா அவங்களுக்கு இது யோகமா மாறுமா அப்படின்னு கேட்டா, எதையுமே நிவர்த்தி பண்ண முடியாது. எழுதுனது எழுதுனபடிதான், நடந்ததுபடிதான் அப்படின்னா, எதையுமே எழுதுனது எழுதுனபடிதான் நடக்கும்னு சொன்னா உங்களை இந்த பாரதத்துல பிறக்க வச்சிருக்க வேண்டிய அவசியமே இல்லை. இவ்வளவு பெரிய புண்ணிய ஸ்தலங்கள்ல பிறக்க வைக்க வேண்டிய அவசியமே இல்லை. காசியை காக்கக்கூடிய பைரவர், கடைசியில நம்ம ராமேஸ்வரத்தில் இருக்கக்கூடிய ராமநாத சுவாமி தீர்த்தம் முதற்கொண்டு இமயம் முதல் குமரி வரை இப்படிப்பட்ட தெய்வீக ஸ்தலங்கள் இருக்கக்கூடிய இடத்துல நீங்க பிறந்துட்டாலே இந்த தோஷத்துக்கு தீர்வு இருக்குன்னு அர்த்தம். வெளியில இருக்கிறவங்க 1000 குழம்பிட்டு இருக்கட்டும், உங்களுக்கு வாய்ப்புகள் இருக்குங்கிறேன் நான். யாருக்கெல்லாம் பிரம்மகத்தி தோஷம் ஏற்பட்டது அப்படின்னா, கொலைபாதக செயல்கள், அதாவது குருவினுடைய அந்தஸ்துல இருக்கக்கூடியவங்க. உங்களுக்கு ஒருத்தர் வாத்தியார் பாடம் சொல்லி கொடுக்குறாரு, அவரை வந்து கிண்டல் பண்றது, மனசு நொந்து போக வைக்கிற, முன்விட்டு பின்ன பேசுறது. அதே போல கோவில்கள்ல அர்ச்சகர்கள், முறையா அர்ச்சகர்கள் இருப்பாங்க, கோவில் தெய்வ வழிபாடு பண்றவங்க இருப்பாங்க, ரொம்ப பக்தி சிரத்தையோட இருப்பாங்க. அவங்கள வந்து துஷ்பிரயோகம் பண்றது, அவங்கள தன்னுடைய கட்டுப்பாட்டுக்கு வழி நடத்துறது, தான் கொடுக்குற பணத்துக்கு தகுந்த மாதிரி அவங்கள கட்டுப்படுத்துறது, கோவில் சொத்துக்களை தெரியாத காரணத்தால் அபகரிக்கிறது, பெண் குழந்தைகள் 2, 3 ஆயிருச்சு அப்படின்னு சொல்லி வழியேக்க போய் கருவில் இருக்கக்கூடிய குழந்தைய அபார்ஷன் பண்றது. பண்றவங்களுக்கும் பிடிக்கும், பண்ண தூண்டியவர்களுக்கும் பிடிக்கும், செய்தவர்களுக்கும் பிடிக்கும். ஆனா எந்த தாய்க்கும் வந்து தான் குழந்தைய அழிச்சுக்கணுங்கிற எண்ணம்லாம் வராது, ஒரு தூண்டுதல் ஏற்படுது. இந்த மாதிரியான ஆட்களுக்கெல்லாம் அந்த பிரம்மகத்தி தோஷம் ஏற்படுது. தெரிந்தோ தெரியாமலோ உயிர் பழி கொலைபாதக செயல்களை செய்பவர்களுக்கு பிரம்மகத்தி தோஷம் உண்டாகுது அப்படின்னு சாஸ்திரத்தில் இருக்கு. ஆனா அதுல ஒரு நேர்மையும் இருக்கு. என்ன சொல்றாங்கன்னா, ராமபுரான் அவருக்கு பிரம்மகத்தி தோஷம் பிடிக்குது. ஆமா, ராவணனை வதம் செய்த காரணத்துக்காக அவருக்கு பிரம்மகத்தி தோஷம் ஏற்படுது. ராவணன் வந்து தவறு பண்ணினவர் தானே, அது எப்படி பிரம்மகத்தி தோஷம் பிடிக்கும் அப்படின்னா, அவர் வந்து மிகப்பெரிய சிவபக்தரா இருந்தாலும் செய்த செயல் தவறு தானே, ஒரு நியாயத்திற்காகத்தானே அந்த வதம் நடந்தது. அப்ப அந்த ராமபுரானுக்கு நியாயத்தின்பால் இந்த பிரச்சனை ஏற்பட்டதுனால தீர்வுக்கான ஸ்தலம் ராமநாத சுவாமி. பிரம்மகத்தி தோஷ நிவர்த்தி கிணறுனே ஒன்று இருக்கு 22 தீர்த்தங்கள்ல. அந்த பிரம்மகத்தி தோஷ நிவர்த்தி கிணறுல போய் குளித்து முறையா ராமநாத சுவாமி அர்ச்சனை பண்ணிட்டு வந்தா இந்த தோஷம் என்பது நிவர்த்தி ஆகும். அதே போல திருவிடைமருதூர் மகாலிங்கேஸ்வரர் சுவாமி கோயில்ல பிரம்மகத்தி தோஷ நிவர்த்திக்கு வழிபாடு முறைகள் இருக்கு. வியாழக்கிழமையோ சனிக்கிழமையோ அனுச நட்சத்திரத்தன்னைக்கோ அந்த கோவிலுக்கு போய் முறையா தன்னுடைய நட்சத்திரத்துக்கு தகுந்த மாதிரியான லிங்கங்கள் இருக்கு, 27 நட்சத்திர லிங்கங்கள் இருக்கு, வழிபாடு பண்ணி மகாமேருவை வழிபாடு பண்ணி அம்பாளை வழிபாடு பண்ணி ஒருபுற வாசல் வழி போய் மறுபுற வாசல் வழி வந்தா தான தர்மங்களை செய்தா இனிமே இது நடக்காம இருக்கணும் அப்படின்னு நினைச்சுக்கிட்டா அந்த பிரம்மகத்தி தோஷம் நிவர்த்தி ஆகுது.
சரி, எல்லாரும் ராமபுரானா ஆயிட முடியுமா அப்படின்னு கேட்டா, நியாயத்திற்காக செய்யப்பட்ட தவறுகளுக்கு மன்னிப்பு இருக்குங்கிற உதாரணத்துக்காக சொல்றேன். அதுக்கு தான் இந்த பரிகாரத்தை அதுக்காக தான் அந்த பரிகாரங்களை நான் உங்களுக்கு சொல்றேன். அதே போல சப்த கன்னியர்களுக்கு பிரம்மகத்தி தோஷம் ஏற்பட்டது. மகிஷாசுரனை அழித்த காரணத்தினால, அரக்கனை அழித்த காரணத்தினால பிரம்மகத்தி தோஷம் ஏற்பட்டது. பைரவருக்கு பிரம்மகத்தி தோஷம் ஏற்பட்டது. பிரம்மாவினுடைய தலையை கொய்ததால பைரவருக்கு பிரம்மகத்தி தோஷம். இப்போ ஒவ்வொருவருமே தனக்கு ஏற்பட்ட சாபத்திற்கு பிரம்மகத்தி தோஷத்துக்கு நிவர்த்தி பண்ணதுக்கு அப்புறம் பெரும் புகழை நோக்கி போயிருக்காங்க. இன்னைக்கு பைரவரை வணங்குறோம், ராமபுரானை கும்பிடுறோம், ராமபுரானுக்கு கோவிலை எழுப்பிட்டோம். அது மாதிரி இந்த தோஷம் நிவர்த்தி ஆன உடனேயே உங்க வாழ்க்கையில மிகப்பெரிய வெளிச்சம் வருது, மிகப்பெரிய நல்லதெல்லாம் நடக்குது. அதுக்கு ஏதாவது மாதங்கள் கணக்கு இருக்கா? கண்டிப்பா மாதங்கள் அப்படிங்கிறத விடங்க. இப்ப நான் சொல்றது ஒரு தோஷத்துக்கு நிவர்த்திக்கு போறோம் அப்படின்னு சொன்னா, குரு பகவானுடைய நட்சத்திரமும் சனி பகவானுடைய நட்சத்திரமும் அனுஷத்தை சொன்னீங்க நீங்க கணக்கிட்டுக்கணும். இதுல அனுஷம் மட்டுமே முக்கியமா நான் சொல்லியிருக்கேன். குருவினுடைய நட்சத்திரம் புனர்பூசம், விசாகம், புரட்டாதி, பூசம், அனுஷம், உத்திரட்டாதி, இந்த நட்சத்திர பாவங்கள்ல சில அமைப்புகள் இருக்கு. நீங்க சூட்சமமா கேட்கறதுனால சொல்றேன் பாருங்க. குரு சனி பகவானுக்கே சொல்றேன் பாருங்க. சனி பகவானுடைய 3 நட்சத்திரங்களும் குரு பகவானுக்குரிய நட்பு வீடுகள்ல இருக்கு. ஆமா, எப்படின்னு பாருங்க. ஆமா, பூச நட்சத்திரம் எங்க இருக்கு? கடகத்துல இருக்கு, குருவினுடைய நட்பு வீடு. அனுஷ நட்சத்திரம் எங்க இருக்கு? விருச்சகத்துல இருக்கு, குருவினுடைய நட்பு வீடு. உத்திரட்டாதி நட்சத்திரம் எங்க இருக்கு? குருவோட வீட்லயே இருக்கு. வீட்டுல இருக்குங்களா? அப்ப அதே போல குரு பகவானுடைய நட்சத்திரத்தை எடுத்துக்கோங்க, சனி பகவானுடைய நட்பு வீடுகள்ல இருக்கும். இப்போ புனர்பூசம் எங்க இருக்கு? சனி பகவானுடைய நட்பு வீடான மிதுன். பாதம் 1, 2 மாறுது, ரைட்டு. நட்சத்திர அமைப்புங்கிறது மிதுனத்துல இருக்கு, ரைட்டுங்களா? விசாக நட்சத்திரம் அப்படிங்கிறது துலாத்துல இருக்கு, சனி பகவானுடைய நட்பு வீடுல இருக்கா? புரட்டாதி நட்சத்திரம் சனீஸ்வர பகவானுடைய சொந்த வீட்டிலே இருக்குது, மீனத்துல கொஞ்சம் இருக்குது. அப்ப ஒரு கிரக சேர்க்கைய ரெண்டுமே எதிர்துருவமான கிரக சேர்க்கைன்னு முழுக்கட்டின்னு எடுத்துக்க முடியாது. சாரம் கொடுத்தவன் சார பரிவர்த்தனை, என் வீட்டுல உன் நட்சத்திரம் இருக்கு, உன் வீட்டுல என் நட்சத்திரம் இருக்குங்கிற ஒரு கொடுக்கல் வாங்கல் உறவு முறைகள் கிரகங்களுக்குள்ள இருக்கு. அப்ப அதுல நட்பு சமம்னு பிரித்துக்கிறோம். அப்படி இந்த தோஷம் பிரம்மகத்தி தோஷம் மாட்டினவங்க வியாழக்கிழமை போலாம். ஏன்னா அனுஷ நட்சத்திரம் மாசத்துல ஒரு நாள் இருக்கும். அவர் இந்த மாசம் போயிட்டு வெளிநாடு போற மாதிரி சூழ்நிலை இருக்கும், வெளியில வேலைக்கு போற மாதிரி இருக்கும், வரவே முடியாத ஒரு 5 வருஷம் போய் இருக்கிற மாதிரி இருக்கும். அப்படிங்கிறதுனால அனுஷ நட்சத்திரத்தை மட்டுமே நம்ம எடுத்துக்க முடியாது. அனுஷ நட்சத்திரம் மிக சிறப்பு விருச்சகத்துல நிக்கிறதுனால. அதே நேரத்துல குருவினுடைய நாள்னு சொல்லக்கூடிய வியாழக்கிழமை அல்லது சனிக்கிழமை, பூசம், அனுஷம், உத்திரட்டாதி அல்லது புரட்டாதி, புனர்பூசம், விசாகம், இந்த 6 நட்சத்திரங்களை பயன்படுத்திக்கலாம். போயிட்டு சும்மா வர வேண்டியது இல்லை. உங்களுக்கு ஒரு வளர்ச்சி ஏற்படணுமே. ஒரு கோவிலுக்கு எத்தனை காலம் எத்தனை மாதம்னு கேட்டீங்களா? இப்ப இந்த குரு சனியினுடைய ஒரு ஒரு வளர்ச்சியை நான் சொல்லட்டுங்களா? குரு குழந்தை. இப்ப ஐயாவுக்கு ஒரு குழந்தை பிறந்திருக்கு. அந்த குழந்தைக்கு கல்யாணம் பண்ணி அழகு பார்த்து அதுக்கு ஒரு பிள்ளை பிறக்கணும்னு நினைப்பீங்க. அதுக்கு ஒரு குழந்தை, அதுக்கு ஒரு குழந்தை, அதுக்கு ஒரு குழந்தை, அப்படி போயிட்டே இருக்கும். வாரிசுகளை உற்பத்தி பண்ணக்கூடிய அமைப்பு, வாரிசுகள் கடந்து போய்கிட்டு இருக்கக்கூடிய அமைப்பை குரு பகவான் சொல்லிட்டே இருப்பார். அடுத்தென்ன 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 அடுத்தென்னு வருவார். சனி பகவான் அப்படியே ரிவர்ஸ்ல வருவார். உங்க தாத்தா யாரு, உங்க தாத்தாவுக்கு தாத்தா யாரு, அவர் யாரு, அவருக்கு யாரு யாரு, கோத்திரம் என்ன, கோத்திரம், பின்னோக்கிய அமைப்பை சொல்லக்கூடியது சனி பகவான். அப்ப மூதாதையர்களுடைய அனுகூலத்தையும் அந்த மூதாதையர்களுடைய அனுகூலத்தினால அடுத்து உங்களுடைய ஜெனரேஷன் பல மடங்கு வளர்ச்சி அடைகிறதையும் இந்த சேர்க்கை சொல்லுதா சொல்லலையா? சூப்பர் சூப்பர். இங்கிட்டு இருக்கக்கூடியதை ரிவர்ஸ்ல கொண்டுட்டு வருது, இங்கிட்டு இருக்கக்கூடியதை அடுத்தடுத்த வளர்ச்சிகளுக்கு கொண்டுட்டு போகுது. அப்ப கணக்கே கிடையாது. இந்த தோஷத்துக்கு முறையா நீங்க போய் ஒரு முறை மிதிச்சாலே உங்களை அவர் பல முறை வர வச்சு விடுவார். அப்படிப்பட்ட ஸ்தலம் திருவிடைமருதூர் மகாலிங்கேஸ்வரருடைய ஸ்தலம். அங்கே போயிட்டு வந்தோடனே நிறைய பிரம்மகத்தி தோஷ ஸ்தலங்கள் இருக்குது. ஆனால் நமக்கு இலகுவாக கும்பகோணத்துலேருந்து 13 கிலோமீட்டர் இருக்குது. அடுத்தடுத்து நீங்கள் போகும்படியா விருத்தியாகும். முன்னோர்களுடைய சாபங்கள் நிவர்த்தியாகி முன்னோர்களுடைய ஆசீர்வாதம் கிடைக்கும். அடுத்தடுத்த தலைமுறைகள் சந்ததிகள் விருத்தியாவதற்கான வாய்ப்புகளும் இதன் மூலியமே கிடைக்கும். ஒரே பரிகாரம், ஒரே கல்லில் 2 விஷயத்தையும் சரி பண்ணக்கூடிய அமைப்பு இந்த அமைப்புகளுக்கு இருக்கு. நிச்சயமா நிச்சயமா. நீங்க சொல்றப்ப சொன்னீங்க இந்த லக்னத்துல இருக்கிறத பார்த்துக்கணும். எந்தெந்த லக்னத்துல குரு சனி இருந்தா நல்லது நடக்கும், எந்தெந்த லக்னத்துல குரு சனி இல்லைன்னா வேற மாதிரி விஷயங்கள் நடக்கும். அதாவது குரு அணி லக்கணங்கள்னு சொல்லுவாங்க. ஆமா, மேசம், சிம்மம், விருச்சகம், மீனம், மகரம், கும்பம், இந்த மாதிரி அமைப்புகள் எல்லாம் இந்த குரு சனி சேர்க்கை என்னை பொறுத்தவரைக்கும் நல்ல அமைப்பை நான் பார்க்குறேன். பட் அது பொதுவான இந்த குரு சனி இந்த வீட்டில் இருந்தால் ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்றதுல எனக்கு முழு நம்பிக்கையே கிடையாது. ஏன்னா அங்கேதான் சாரம், அவர் என்ன நட்சத்திரத்தில் இருக்கிறாரு, எத்தனை பாகைக்குள்ள அந்த சேர்க்கை இருக்கு அப்படிங்கிறத பொறுத்து தான் இது சொல்லப்படுது.
பொதுவாக தர்ம கர்மாதிபதிகளாக வரும் பொழுது இப்போ மேஷ லக்னத்திற்கு 9-10 கூடிய தர்ம கர்மாதியாக வர்றதுனால மேஷ லக்னத்துக்கு இந்த குரு சனி சேர்க்கை நல்லதை கொடுக்கும் அப்படிங்கிற அமைப்பை சொல்கிறோம். அதே போல் சிம்ம லக்னத்திற்கு இந்த குரு பகவான் வந்து அஷ்டமாதிபதியாகவும் அதே போல் 7 கூடிய கலத்தர ஸ்தானாதிபதியாக வந்து ஒரு வீடுகளில் இருந்து சுபர்களுடைய பார்வைப்படும் பொழுது நல்லா இருக்குன்னு சொல்கிறாங்க. அப்படியே அவங்களுடைய ஜாதக அமைப்பை பொறுத்து தான் இந்த கிரக சேர்க்கை நல்லதாக கெடுதலாங்கிறத சொல்ல முடியும். நிச்சயமா ரொம்ப நன்றி. உங்க பொண்ணான நேரத்தை செலவழிச்சு நம்ம நேரில் ஒரு விளக்கம் கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றிங்க ஐயா. சுகமே சொல்க. சுகமே சொல்க, குருவாழ்க, குருவே துணை. உங்களுக்கும் பக்தி இன்ஃபினிட்டி நேயர்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றி.